புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் பக்கத்தில் காராக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்திலேருந்து ஒரு மாணவி நம்மளை கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க வீடை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு ஆறு போகிற பாதை, இது வழியாக தான் இந்த முள்ளுக்குள்ளே போய் தான் அவங்க வீட்டுக்கு போகணும். ஹாஸ்பிட்டல் சீட் போட்ட ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது, அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க வீட்டில். வாங்க போய் பார்ப்போம். மலையிலலாம் ரொம்ப சிரமப்பட்டு வரணும் போல இருக்கே. தேவதர்ஷினி, வாங்க வாங்க வாங்க. ஓ, நீங்க தான் தேவதர்ஷினியா? நீங்க தான் கால் பண்ணிட்டு இருந்ததா? ஆமா சார். பாதையே இல்லையே இந்த வீட்டுக்கு, வேற எதாவது பாதை இருக்கு? பாதை இல்லை சார். தண்ணி வந்துருச்சுன்னா தண்ணிக்குள்ளே தான் இறங்கி, இவ்வளோ தண்ணி வரும், அதுக்குள்ளே தான் இறங்கி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே வா. வாங்கம்மா. யார் வீடு ஆக்சுவலா? இது தாத்தா அம்மாச்சி வீடு. உங்களுக்கு வீடு இல்லை? வீடு இல்லை ஓ, சார். நீங்க தான் படிக்கிறவனு கால் பண்ணிட்டு இருந்ததா? சரி, பேசுவோமா? ஓகே. இவங்க தான் தேவதர்ஷினி. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோ சிரமமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுவாங்க போல இருக்கு. 6000 ரூபாய் ஃப்ரீ கோச்சிங் நடக்கிற இடத்துல 6000 ரூபாய் ஹாஸ்டலுக்கு கட்ட முடியாம நான் இப்ப 2 வருஷ படிப்பை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கேன். என் பேர் தேவதர்ஷினி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் காராக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் வச்சுட்டு வர்றேன். எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். அப்பா சின்ன வயசுலேயே எங்களை விட்டுட்டாங்க. தாத்தா அம்மாச்சியோட வளர்ப்பில் தான் வளர்ந்து வந்தோம். இப்போ அம்மா மட்டும் எங்களை காப்பாற்றிட்டு இருந்த நிலையில் அவங்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு இப்போ ஒரு நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. என்னோட லட்சியம் ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது தான். ஒரு 6000 ரூபாய் இருந்தால் நான் கண்டிப்பாக இந்நேரம் ஒரு டாக்டராக படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனால் ஒரு 6000 ரூபாய் எங்கள் அம்மானால கட்ட முடியலை. எங்கள் அக்காவும் காலேஜ் போகிறனால எங்கள் அம்மானால கட்ட முடியாது. நீ போக வேண்டாம், வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ நான் அப்படியும் என்னோட கனவை நான் விடலை. நான் வீட்டில் இருந்தும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். லோக்கல் சென்டரில் கொடுத்த ஃப்ரீ புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது என்ன 6000 ரூபாய் இருந்தா முடியும் அப்படின்னு சொல்றீங்களே? காரைக்குடியில் ஒரு கோச்சிங் சென்டரில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குனே 1 இயர் மட்டும் ஃப்ரீயாக நடத்துகிறாங்க. அதில் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் 6000 ரூபாய். அதை கட்ட முடியாத நிலைமையில இப்போ நான் இங்கே இருக்கேன். ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் வீதம், ஒரு வருஷத்துக்கு கட்டினா போதும். எனக்கு யாரும் கட்டளைனாலும் யாரோட ஹெல்ப்பும் இல்லைனாலும் நான் என்னோட கனவை நோக்கி மட்டும்தான் ஓடுவேன். வேற எந்த படிப்புக்கும் போறதா எனக்கு அபிப்பிராயம் இல்லை. டாக்டர் ஆகணுங்கிறதா என்னோட லட்சியம். என்னோட லட்சியத்தை ஒரு நாள் நிறைவேற்றி காட்டுவேன். ஏன்னா நான் ஒரு 24 டேஸ் படிக்கும் போதே எனக்கு 50% கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. இப்போ என்னால் 1 இயர்லாம் கோச்சிங் சென்டர் போனேன்னா கண்டிப்பாக நான் நீட் கிளியர் பண்ணி டாக்டருக்கு படிக்க போயிடுவேன். நிச்சயமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். கண்டிப்பாக என் தங்கச்சி படித்து நல்ல மார்க் எடுத்து டாக்டராகவும் ஆகும். அது டாக்டராகி 4 பேரை படிக்கவும் வைக்கும். கண்டிப்பாக என் தங்கச்சி ஒரு வருஷம் அதுக்கு அந்த 6500 ரூபாய் கிடைச்சா கண்டிப்பாக படித்து டாக்டர் ஆகும். நான் தேவதர்ஷினியோட அக்கா தேவிகா. நான் 12th 460 மார்க் எடுத்தேன். நான் எடுத்து இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிக்க போகிறேன் காலேஜு. என் தங்கச்சி என்னை விட அதிக மார்க் 466 எடுத்தாங்க. ஆனால் அதுக்கு நான் காலேஜ் போகிறதுக்காண்டி என் தங்கச்சியை அம்மா காலேஜ் பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போவேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தங்கச்சி 1 வருஷமாக வீட்டில் தான் இருந்துச்சு. எனக்கு அது காலேஜ் போகலைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் காலேஜ் போகிறேன் அதனால் போக முடியலையா, அது என்னால் தாங்கிறப்போ எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சாரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள், அது தங்கச்சியை படிக்க வைங்க, ஏதாவது எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் சரி படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீட்டு தான் படிப்பேன், டாக்டர் தான் ஆகுவேன் அப்படின்ட்டு ஒரு லட்சியத்தோடு இருக்குது. அந்த லட்சியத்துக்காண்டி வீட்டிலே இருந்து படிச்சுட்டு தான் இருந்துச்சு. வீட்டில் ரொம்ப கஷ்டம், அதுக்காண்டி நாங்கள் படிப்பை விடலை. கண்டிப்பாக படித்தே ஆகணும், படித்தாதான் இப்போ இருக்க காலத்தில் வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உறுதியோடு இருந்தோம். நானும் நல்லா படிக்கிறேன், என் தங்கச்சி என்னோட ரொம்ப சூப்பராக படிக்கும். அதனால் அதுக்கு ஏதாவது உதவி கிடச்சி அது படித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சேனல்லேருந்து எவ்வளவோ பசங்க எவ்வளவோ பேர் படிக்க வைக்கிறாங்க. அதனால தான் நான் காண்டாக்ட் பண்ணேன் அவங்கள. இப்போ என் தங்கச்சி அவங்க நான் ஃபோன் பண்ணி ஒரு நாள்லேயே ரெஸ்பாண்ட் பண்ணி வந்துட்டாங்க. அதனால எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பாக என் தங்கச்சிக்கு உதவி கிடைக்கும். அது என்ன நல்லா படித்து ஒரு டாக்டர் ஆகி ஒரு நல்ல இடத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக.